Hi, praise Lord. God is saying unto you, don't be afraid of evil tidings, but be fixed and trusting in the Lord. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 112:7 தான் எழுதப்பட்டிருக்கு. அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். அவன் இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் போகும் பொழுது கூட அவன் ஒரு நீதி உள்ளவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவனாக இருக்கிற ஒரு மனிதனுடைய எண்ணங்களை குறித்தும் அவனுடைய செயல்பாடுகளை குறித்தும் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியமும் நடக்குது, கெட்ட காரியமும் நடக்குது. அநேக துர்ச்செய்திகளை தான் நம்ம அநேக இந்த நாட்கள்ல கேட்கிறோம். அங்க குண்டு வெடிச்சிருச்சு, இங்க நிலநடுக்கம் வந்துருச்சு, இங்க ஜனங்கள் இப்படியா அழிஞ்சிட்டாங்க, அவங்களுடைய குடும்பம் இப்படியா பிரிஞ்சிருச்சு, இப்படியோ நான் சுத்தி பூரா துர்ச்செய்தியே கேட்கறதான இந்த சூழ்நிலைகள்ல நற்செய்தியை நாம பேசணும், நற்செய்தியை மாத்திரம் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துது. ஏன்னா துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் பயப்படான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. எதனால துர்ச்செய்தியை கேட்கறதுனால கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய ஒருவனுடைய மனது, அவனுடைய நினைவு பயப்படாம இருக்கும் அப்படின்னா, அவனுடைய இருதயத்துல ஏற்கனவே நற்செய்தியான இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அவரு நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற குறித்து தான காஸ்பல், அதாவது அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துல சுமக்கும் பொழுது எந்த ஒரு விதமான துர்ச்செய்தியும் நம்மளை அசைக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நேரம் துர்ச்செய்திகளை குறித்து கலங்குறீங்களா? துர்ச்செய்திகளை குறித்து நீங்க விசனப்படுறீங்களா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி எனக்கு ஹேப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில துர்ச்செய்திகளை குறித்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இருதயத்துல நற்செய்தி இல்லைன்னு அர்த்தம். நற்செய்தினா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காஸ்பல், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த காஸ்பல் உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல நீங்க சுமக்கிறவங்களா இருப்பீங்க அப்படின்னா எந்த விதமான துர்ச்செய்தியும் உங்களை அசைக்க முடியாது, உங்களை பயப்பட வைக்க முடியாது. அப்ப மறுபடியும் இந்த வசனம் என்ன சொல்கிறது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும்னு போட்டிருக்கு. அப்போ அநேக நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில் துர்ச்செய்திகளை நீங்க கேட்கலாம், ஆனா அதன் மத்தியிலும் நீங்க கர்த்தரை நம்பி நீங்க திடனா இருப்பீங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை தலையை உயர்த்துவார், அவர் என்னை மேல தூக்கி விடுவார், நான் கீழே இருக்க மாட்டேன், என்னுடைய வழிகள் இப்படியே இருக்காது, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியே இருக்காது, நான் இதுல இருந்து கடந்து மேல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிறதான விசுவாசத்தை குறித்தும் ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிறதான நம்பிக்கையை குறித்தும் உங்களுக்கு ஒரு திடன் இருக்கும். You will be standing firm in the faith what you have upon the Jesus Christ. When you are filled with your heart with the gospel of Christ, you will never be shaken. You are unshakable. You are unstoppable in Christ. அதனால ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில திடனா இருங்க. அதற்கு கர்த்தருடைய நற்செய்தியை நீங்க சுமந்து கொள்ளுங்க. ஆமென்.